வணக்கம். இது கோவின் ப்ளூ டெராட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கும்பராசிக்காரவங்களுக்கு மே 27லிருந்து மே 31 எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது பொதுவான ரீடிங் தான். சில பேருக்கு பொருந்தும், இது சில பேருக்கு பொருந்தாது. பொருந்தினதை ஏற்றுக்குங்க, பொருந்தாததை நீங்கள் தவிர்த்துடலாம். உங்களுடைய கார்டு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களோட ஆரக்கிள் கார்டு, ஹீலிங், லவ் அண்ட் பீஸ். சரி, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கார்டு ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு விஷயத்தில் ரொம்ப குணமடைகிறீங்க. பழைய ஏதோ ஒரு விஷயம், பாதிக்கப்பட்ட ஒரு விஷயத்துலேருந்து இப்போதான் அதுலேருந்து ஹீல் பண்ணி வெளியே வரீங்க. நீங்களே உங்களை ஏற்றுக்கிறீங்க. இப்போ நான் என்னை ஏற்றுக்கிறேன், நான் என்னை ரொம்ப விரும்புகிறேன், அப்படி செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் பீஸ் அப்படிங்கிறது ஏதோ ஒரு உங்களுடைய லைஃப்பில் இப்போ ஒரு அமைதி, ஒரு சாந்தம் ஏற்படுது. அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் விலகி வச்சுட்டு அடுத்த ஒரு விஷயத்துக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க. இருந்தாலும் உங்களுடைய கார்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். தி வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் ரொம்ப நல்லா இருக்கு. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன்ங்கிறது அதிர்ஷ்டம், சகல சௌபாக்கியங்கள். இந்த வாட்டி சக்கரம் உங்கள் பக்கம்தான் சுற்றுது. கும்பராசிக்காரவங்களுக்கு கார்டே உங்களுக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். அப்போனா 6வது மாதம் இப்போ இந்த ரீடிங்கை நம்ம பண்ணுறோம் இல்லையா, 6வது மாதம் தொடக்கம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, இல்லை எப்படி கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிறது இந்த ரீடிங் உங்களுக்கு ஒரு கைடன்ஸாக இருக்கலாம். அது நீங்கள் கைடன்ஸாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ 6வது மாதம் தொடக்கம் ஏதோ ஒரு நல்ல செய்தி, அதாவது வீல் ஆஃப் ஃபார்ச்சூன்ங்கிறது பெரிய லக்கு. அது ஃபார்ச்சூன், லக், அதிர்ஷ்டம். இப்போ நீங்கள் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அப்படியே நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க. மேலே ஈகிள் பார்க்குறீங்கல்ல, அது எவ்வளவு உயரத்துக்கு பறக்கும் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இருக்கும். அப்போ அதுதான் இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். இந்த வாட்டி சக்கரம் உங்கள் பக்கம் தான் சுற்றுது. இருந்தாலும் இதில் ஒரு விஷயம் இருக்குது, மறைமுகமான ஒரு விஷயம். நான் அப்புறமேல சொல்கிறேன். உங்களோட 2வது கார்டையும் பார்த்துக்கலாம், உங்கள் 3வது கார்டையும் பார்த்துலாம். ரொம்ப நல்லா இருக்கு. 3 கார்டுமே ரொம்ப நல்ல செய்திகள் தரக்கூடியதாக இருக்கு. ஏன் இந்த காட்டில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னா, நீங்க வளர்ச்சி அடையும் பொழுது உங்களை சுத்தி வேற யாராவது இருக்கிறாங்க. அது குடும்ப உறவினர்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம். வேலையில நீங்க வேலை செய்றீங்க அப்படின்னா உங்களுடைய சக ஊழியர்கள் யாராவது, உங்க கோவொர்க்கர்ஸ் ஏதாவது சண்டை மூட்டி விடுறதோ, இது அப்படி இல்லை தெரியுமா, இது இப்படிதான் செய்யணும்னு நீங்கள் தெளிவாக போகிறீங்க. ஏன்னா இப்போ அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ யாராவது ஒருத்தரோ 2 பேரும் அந்த ஏதாவது ஒரு விஷயத்தை குழப்புறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. இருந்தாலும் உங்களுடைய ஹார்ட் ஆஃப் த ரிங், கிங் ஆஃப் பென்டிகல்ஸ், அப்போ அதே தான், ரொம்ப பௌதீக ரீதியாக வளர்றீங்க. அப்போ பணம் வளருது. பணம் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்குது. ஏற்கனவே உங்கள் கூட இருக்கக்கூடிய அந்த திறமைகள், அந்த ஒரு உருவாக்கக்கூடிய திறமை, அதை வச்சு இப்போ நீங்கள் உருவாக்குவீங்க. உங்களுடைய பவரில் நீங்கள் இருப்பீங்க. ரொம்ப கவனமாக யோசித்து திட்டம் போட்டு கொண்டுட்டு போவீங்க. அப்போ அதே தான் உங்களுக்கு ஹீலிங், லவ் அண்ட் பீஸ் உங்களுக்கு ரொம்ப ஒரு நிம்மதி தரக்கூடியதாக இருக்குது 6வது மாதம். அப்போ அந்த மெஜிஷியன் திருப்பி இதே எனர்ஜி தான் இங்கேயும். அப்போ ஒரு விஷயத்தை உருவாக்குறீங்க. நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை நான் உருவாக்க போகிறேன், நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை நான் இப்போ தொடங்க போகிறேன், ஆரம்பிக்க போகிறேன். அதை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, உங்களோட ஆசையும் பூர்த்தி ஆகுதுன்னு சொல்லப்படுது. இருந்தாலும் இது என்ன ஆசை பூர்த்தி ஆகுதுங்கிறத அவங்க தான் சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு. கும்பராசிக்காரவங்களுக்கு ரொம்ப அருமையான கார்ட்ஸ். 3 கார்டுமே வளர்ச்சி தருது, சகல சௌபாக்கியங்கள் இருக்குது, முன்னேறீங்க. நண்பர்களிடையே, உறவினர்களிடையே மட்டும் யாராவது ஏதாவது சொல்கிறாங்களா மட்டும் கொஞ்சம் யோசித்து பேசுறது, இல்லை யோசித்து ஒரு முடிவெடுக்கிறது எனக்கு நல்லது. அவங்க சொல்கிறாங்கன்னு அப்படியே கண்மூடித்தனமாக நீங்கள் நம்பிட வேண்டாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. ஆனால் கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் உங்ககிட்ட இருக்கிற ஒரு பணம், இல்லை இவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க, இல்லை உங்ககிட்ட இவ்வளோ திறமை இருக்குன்னா அதை வச்சு நீங்கள் கொண்டுட்டு வருவீங்க, அதை நீங்கள் உருவாக்குவீங்க. அந்த உருவாக்குற ஒரு விஷயம் உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். நிம்மதி இருக்குது உங்களுடைய இந்த விஷயங்களில், ஏதோ ஒரு நிம்மதி நீங்கள் அடையிறீங்க. இந்த மெஜிஷியன் மட்டும் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். கும்பராசிக்காரவங்களுக்கு மே 27, மே 31 இந்த மெஜிஷியன். ஏன் இந்த மெஜிஷியன், என்ன செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்குன்னு கண்டிப்பாக செய்தி வரும்.
ஓகே, வந்துட்டாங்க. அதே தாங்க, 10 ஆஃப் பென்டிகல்ஸ், சச் a பியூட்டிஃபுல் கார்ட். 10 ஆஃப் பென்டிகல்ஸ் அப்படிங்கிறது நிறைய இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்க பக்கம்தான். நானா சுகர் கோட் பண்ண மாட்டேன். என்னோட ரீடிங்ஸை அப்படியே பூசி முழுகி அப்படிலாம் நான் பேச மாட்டேன். என்ன செய்தி அவங்க எனக்கு சொல்கிறாங்களோ அதைத்தான் நான் சொல்கிறேன். 10 ஆஃப் பென்டிகல்ஸ் அப்படி நான் சொன்ன பார்த்தீங்களா, அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இந்த வாட்டி. அப்போ 10 ஆஃப் பென்டிகல்ஸ்ங்கிறது நிறைவு. அப்படியே ஒரு உதாரணம் சொல்கிறேன். 10 ஆஃப் பென்டிகல்ஸ் அப்படின்னா, இப்போ மலைகள் இருக்குது பார்த்தீங்களா, மவுண்டன்ஸ். அதுக்கு நடுவில் ரிவர் மாதிரி ஒன்று ஃப்ளோ பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு முற்றுப்புள்ளியே கிடையாது. அந்த மாதிரி பணமும் அப்படிதான் அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும். தொழில் ஒன்று ஆரம்பிக்கிறீங்களா, நல்லா வளர்ச்சி தரும். உத்தியோகத்தில் இருக்கீங்களா, உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குதா, ரொம்ப சிறப்பாக செய்ய போறீங்க. கம்யூனிகேஷனில் இருக்கிறீங்களா, குரல் சம்பந்தமான விஷயங்கள், பேச்சு, இல்லை நீங்களே ஒரு இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, அது சோஷியல் மீடியா வச்சுருக்கீங்களா, நிறைய பேர் வருவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, நிறைய வியூவர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு அப்படியே அலைகள் போல உங்களுக்கு அப்படியே வரும். 10 ஆஃப் பென்டிகல்ஸ்ங்கிறது அதுதான். அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் உருவாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி தரக்கூடியதாக இருக்குது. இந்த மாதம் பூரா நான் இந்த மாதம் மே மாதம் பூரா எல்லா ராசிக்காரங்களுக்கும் நான் ரீடிங் பண்ணிட்டு வரேன். 10 ஆஃப் பென்டிகல்ஸ் யாருக்குமே இது வரைக்கும் வந்ததில்லை. கும்பராசிக்காரங்களுக்கு வந்திருக்கு. வாழ்த்துக்கள். இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கார்டு. அது தக்க வச்சுக்கோங்க. மூணாவது மனுஷங்கள்கிட்ட சொல்லும் பொழுதோ, இல்லை நீங்கள் அதை உருவாக்குறீங்க அப்படிங்கும் பொழுதோ, அது சொல்கிறதோ பேசுகிறதுல மட்டும், பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேணும். யாரும் மூணாவது மனுஷங்க சொல்கிறாங்க அப்படின்னாலும் கொஞ்சம் கவனம் வேணும். கண்மூடித்தனமாக நம்பிடாதீங்க, உங்களுக்குள்ளே சண்டையை மூட்டி விடுவாங்க. சரி, ஸோ மொத்தத்தில் கும்பராசிக்காரவங்களுக்கு இந்த மே கடைசி என்ன செய்தி வர இருக்கு, என்ன செய்தி வர? ஏற்கனவே உங்களுக்கு ஒரு கார்டு விழுந்துட்டாங்க, இருந்தாலும் நம்ம இன்னும் ஒரு பார்க்கலாம். கும்பராசிக்காரவங்களுக்கு இந்த கடைசி வாரம் மே மாதம் எப்படி என்ன செய்தி? உங்களுக்கு 3 கார்டு வந்திருக்கிறாங்க, பார்க்கலாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. இந்த 7 ஆஃப் கப். அப்போ நிறைய திட்டங்கள் போடுவீங்க, நிறைய சாய்ஸஸ் இருக்கும். எதை எடுக்கிறது, எதை வைக்கிறது, என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பமும் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு வளர்ச்சியை பார்க்குறீங்க இல்லையா, ஸோ இப்போ நிறைய சாய்ஸஸ் இருக்கும் உங்கள் கண்ணு முன்னாடி. இப்போ 10 சாய்ஸஸ் இருக்குது. இந்த 10ல் எதை எடுக்கலாம், எதை செஞ்சால் நம்ம நல்லா வளரலாம் அப்படிங்கிறத பார்க்குறீங்க. பாருங்கள், ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் அண்ட் த வேர்ல்ட். மை குட்னஸ், இவர் ரொம்ப ரொம்ப நன்மை தரக்கூடியதாக இந்த செய்திகள் இருக்குது. ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ், அகெயின் த ஹார்ட் ஆஃப் த ரீடிங். ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரப்போகுது. இல்லை வாய்ப்புகள் வரலை, நீங்களே ஒரு வாய்ப்பை தேடி போனாலும் கூட ஒரு பெரிய வளர்ச்சி, ஒரு பெரிய வரப்பிரசாதம்ங்க உங்களுக்கு. அப்போ 6வது மாதம் நிம்மதியையும் அன்பையும் தரக்கூடியதாக, பெரிய வளர்ச்சியையும் வெற்றியும் தரக்கூடியதாக கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கு. அப்போ இந்த ஹீலிங் நான் சொன்னப்ப நான் என்ன சொன்னேன்னா, அப்போ ஏதோ ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டு அதுல இருந்து வெளியே வரீங்க, குணமடைகிறீங்க. இந்த வேர்ல்ட் அதை தான் சொல்லுது. அப்போ ஒரு சக்கர வாழ்க்கை, இது ரெண்டுமே வேர்ல்ட் கார்ட்ஸ் தான். இந்த வாட்டி சக்கரம் உங்க பக்கம் சுத்துதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அப்போ ஒரு சக்கர வாழ்க்கையில இருந்து ஐயோ இதில் நான் நிறைய அனுபவிச்சிட்டேன்னு சொல்லி வெளியே வரீங்க. அந்த வெளியே வந்த பிறகு இந்த வாட்டி சக்கரம் உங்கள் பக்கம் சுற்றுது, அது பெரிய அதிர்ஷ்டத்தை தருது. அந்த வேர்லும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சக்கரம் தெரியுது. ரொம்ப 2 பக்கமும் பறந்த போது என்ன சொன்னேன், நீங்கள் அந்த ஈகிள் எவ்வளவு உயரமாக பறக்க போதும் அந்த அளவுக்கு உயரத்தில் நீங்கள் பறக்க போகிறீங்க. 2 ஈகிள் தெரியுது, 2 உலகம் தெரியுது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, when one cycle ends and when you enter into another cycle and that world is your oyster அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஒரு சக்கர வாழ்க்கையில் முடிச்சுட்டு அதில் பாடங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டு குணமடைந்தனா இங்கே ஹீலிங்னு உங்களுக்கு இருக்குது. அப்போ ஹீல் ஆகுறீங்க, குணமடைகிறீங்க. அடுத்த உலகத்துக்கு போகும்பொழுது அந்த உலகம் உங்களுக்கு கொடுக்க போகிற வெற்றியையும் வரவு வளர்ச்சி அதிகம், நீங்களே கனவு காணிருக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குது கும்பராசிக்காரவங்களுக்கு. வாழ்த்துக்கள். இந்த ரீடிங்கை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்ற கும்பராசிக்காரவங்களுக்கும் இதை பகிர்ந்துக்குங்க. அவங்களுக்கும் இது கண்டிப்பாக தன்னம்பிக்கையும் ஆறுதலாக தரக்கூடியதாக இருக்கும். அப்போ 6வது மாதம் தொடக்கம் கும்பராசிக்காரவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி இருக்குது. 3வது மனுஷங்களோட பேச்சோ யாராவது ஏதாவது சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு முடிவு எடுக்கிறதுல மட்டும் கொஞ்சம் கவனம் வேணும். வாழ்த்துக்கள் கும்பராசிக்காரவங்களுக்கு.
மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.